ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் தான் பேன் கேக். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேன் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுகரு, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் ஒரு பேக்கிங் சோடா கொஞ்சம், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 3 to 4 மெம்பர்ஸுக்கு பண்ணுறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கோதுமை மாவு ஒரு 300 கிராம்ஸ்லேருந்து 350 கிராம்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் எடுத்துகிட்டு அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க, கொஞ்சம் இனிப்பாக வர்றதுக்கு. அப்புறம் பேக்கிங் சோடா, அது ஒரு 1 ஸ்பூன். இந்த நான் வச்சுருக்க அந்த கணக்குக்கு ஒரு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடரும் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நெய் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே நம்ம இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நெய்லேயே நம்ம முட்டையை ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டையோடு நம்ம பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மோஸ்ட்லி காய்ச்சிட்டே ஊற்றுங்க. அப்புறம் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் ஏலக்காவை நல்லா அரைச்சும் நீங்கள் அந்த ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. மூணு இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 300 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாரில் நம்ம இப்போ இந்த முட்டை, பாலும், அப்புறம் அந்த வெனிலா எசன்ஸ் ஊற்றுனதை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி வரணும்னா, நம்ம தோசை மாவு இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த தோசை மாவு உள்ள பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், அந்த பேன் கேக்கோட அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை கல்லில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லைனா ரொம்ப கம்மியாக வந்து நம்ம கீ ஊற்றிட்டு நம்ம வந்து பேன் கேக் ஒவ்வொன்றா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் பேன் கேக், நல்லா ப்ரௌன் கலரில் செமையாக வந்திருக்கான். இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ் கைஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் என்ன டிஷ் பண்ணணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஷைகுல் பார்வை. தேங்க்யூ.